Praise the Lord. ஒரு ஊர்ல ஒரு அழகான ஒரு சேவல் இருந்ததாம். அந்த சேவலுடைய கலர் கலரான இறக்கைகளும் அவருடைய சிகப்பான அழகு கொண்டையும் கம்பீரமான குரலும் அந்த சேவலுக்கு ஒரு பெருமையை கூட்டி செய்ததாம். இந்த சேவல் காலையில எழுந்து கூவும் பொழுது அந்த ஊர் மக்கள் எல்லாம் எந்திரிப்பாங்களாம். இந்த சேவலுடைய அழகை கண்டு பொறாமை கொண்ட மற்ற கோழிகளும் சேவல்களும் இதுகிட்ட நேரடியா சண்டை போட்டுதான் ஆனாலும் அந்த ஜெயிக்க முடியவில்லையாம். அந்த தோற்று போன சேவல் கோழிகளில ஒரு கோழி தந்திரம் உள்ளதா இருந்துச்சாம். அது இன்னொரு கோழியை கூப்பிட்டு சொல்லிச்சாம், இந்த மாதிரி நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை அந்த கோழியோட காதல சொல்லி அனுப்பினதாம். இந்த கோழியும் சேவல் கிட்ட போயிட்டு சொல்லிச்சாம், சேவலே இந்த கம்பீரமான குரல் ரொம்ப அழகா இருக்குது, நீ நடந்து போகும்போது ரொம்ப ராச நடையா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த சேவல் கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்ததாம். மாத்திரமல்ல, நீ காலையில நீ எந்திரிச்சு கூவும் போதுதான் சூரியன் விடியுது, நிறைய ஜனங்களும் உன்னை குரலை கேட்டுதான் எழுந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த சேவலுக்கு பெருமை தாங்கல. உடனே இந்த கோழி சொல்லிச்சாம், நீ ஒண்ணு பண்ண, நைட்ல நீ கூவனா சூரியன் வந்துடும், நாம கூட பயம் இல்லாம தூங்கலாம்ல அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இந்த கோழிக்கு பெருமை தாங்க முடியாம நைட்டு உடனே என்ன பண்ணுச்சாம், நல்ல கும்மிருட்டு ஆனதும் இந்த சேவல் கூவ தொடங்கினதாம். கத்திக்கிட்டே இருந்துச்சாம். ஆனா சூரியன் வந்த பாடில்ல. இந்த சேவலுக்கு பயங்கரமான ஒரு யோசனை, என்ன இது, நான் கூவுறேன் ஆனாலும் சூரியன் வரவில்லைன்னு சொல்லி இது அக்கம் பக்கத்து வீட்டாருக்கு ரொம்ப ரொம்ப கடுப்பா இருந்துச்சாம். எல்லாருமே இந்த சேவலை திட்டிக் கொண்டே இருந்தாங்களாம். மறுநாள் காலை ஆயிடுச்சு, ஆனா இந்த சேவல் கூவல. நைட் எல்லாம் முழிச்சிட்டு இருந்ததுனால இந்த சேவலால காலை கூவ முடியல. இது கூவாததுனால நிறைய பேர் எழுந்திரிக்கவும் முடியாம இருந்துச்சு. அப்புறம் எல்லாம் யோசிச்சாங்களா, என்ன ஆச்சு இந்த சேவலுக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டே இருந்தாங்களாம். கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த சேவலுக்கு முழிப்பு வந்து இப்ப என்ன பண்ணுச்சாம், கூவ ஆரம்பிச்சுதான். உடனே அந்த சேவலை வளர்த்த அந்த முதலாளி சொன்னான் அவங்க மனைவியை பார்த்து, பாத்தியா இந்த சேவலுக்கு பேய் பிடிச்சிருச்சு, அதனாலதான் தேவையில்லாத நேரங்கள்ல கூவிக்கொண்டே இருக்கிறது, நான் அதை புடிச்சிட்டு வரேன், அறுத்து குழம்பு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்களாம். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய கிரியைகளினாலே இல்ல நம்முடைய காரியத்தினாலே நாம் இந்த உலகத்துல நாம் பெருமை கொள்ள முடியாது. ஏனென்று சொன்னால் நம்மை கம்பீரமாக அழகாக ஒருவர் படைத்திருக்கிறார். அவர்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய ஒத்தாசையோடு கூட தான் நாம் எதையும் செய்ய முடியும். நாம ஒருவேளை பெருமை பாராட்டி இது என்னுடைய கிரியையினால வந்தது, என்னுடைய டேலண்ட்னால வந்ததுன்னு சொல்லி நாம நினைச்சிட்டு போன்னு சொன்னா நிச்சயமாகவே ஒரு நாள் நமக்கான இடம் காத்து கொண்டிருக்கிறது. அந்த இடத்தை நாம் பெற்றுக்கொள்ளாம இருக்கணும்னு சொன்னா பெருமை இல்லாமல் இருந்து தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறதான தாளந்துகளையும் தேவனே நீ கொடுத்தீர், உமக்காக நான் பயன்படுத்துகிறேன்னு சொல்லி நம்ம கடந்து செல்லும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்விலே நாம் உயர்வை அடைவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். ஆம் ஆண்டவரே, எங்களை படைத்திருக்கிறீர், நீர் எங்களை உயர்த்த சித்தமுள்ளவராயிருக்கிறீர். உம்மால் அன்றி ஒரு அணுவும் அசையாது என்பதை இந்த நாளில் அறிக்கை பண்ணுகிறோம். நீர் மாத்திரம் எங்களோடு கூட இருந்து நடத்துங்க, நாங்கள் ஒன்றும் இல்லை, நீரே எங்களுக்கு எல்லாம் என்று சொல்லி நாங்கள் அறிக்கை பண்ணுகிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். God bless you. Have a blessed day.